ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் வந்ததற்கு காரணம் யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் உங்களுக்கு கொடுத்தது யாரு? முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்தவர். இதே எடப்பாடி பழனிசாமி தான் உங்கள் பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும், அவங்கள டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என் தம்பிகளுக்கும் தங்கைகளும் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்தது இந்த கேடு கட்ட திமுக, துரோகி திமுக. மறக்க கூடாது. இதெல்லாம் சாதாரண துரோகம் கிடையாது. சமூக நீதினா என்னன்னு தெரியுமையா உங்களுக்கு? நான் கேட்கிற திமுக கிட்ட கேட்கிறேன். ஆனா வசனம் மட்டும்தான். என்னுடைய கொள்ளு தாத்தா தந்தை பெரியார், என்னுடைய தாத்தா அண்ணா, என்னுடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி. யார் சொல்றது? ஸ்டாலின் அவர்கள். என்னையா சமூக நீதி பத்தி பேசுறீங்க? சுத்தி 4 வியாபாரிகள் வச்சிட்டு இருக்கீங்க. இந்த வியாபாரிகள் வச்சு 4 வியாபாரிகள் யார் தெரியுமாமா? அமைச்சர்கள். அவங்க தொழிலே வியாபாரம் தான். ஏவா வேலு ஒருத்தவர், நேரு ஒருத்தவர், சேகர் பாபு ஒருத்தவர், அப்புறம் 10 ரூபாய் பாலாஜி. இவங்கதான் தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள். பாலாஜி தவிர மத்தெல்லாம் அமைச்சர்கள். இவரும் அமைச்சரோட பெருசு. காசு கொள்ளடிக்கிறது. இப்பதான் வந்த அங்க இருந்து. பேர் தான் காந்தி. ராணிப்பேட்டையில் பண்றதெல்லாம் 420 பேர். காந்தி ஒருத்தர், நேரு ஒருத்தர். ஆனா பண்றதெல்லாம் எல்லாம் கள்ளச்சாராயம் 420. ஏமா இதெல்லாம் நீங்க சாதாரணமா எடை போட வேண்டாமா? நான் ஒரு மருத்துவனாக, முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சராக நான் சொல்கின்றேன், இது என்னுடைய கடமை. இது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை பாதுகாப்பது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். இந்த திமுக ஆட்சியில இந்தியாவிலேயே அதிக கஞ்சா விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நேரடியாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் பாதிப்பு. இந்த பிரச்சனையினால 3 தலைமுறை சாராயத்தை கொடுத்து உங்க 3 தலைமுறையை கெடுத்தது கருணாநிதி, கலைஞர் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ. 10 நாளுக்கு முன்பு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில நானும் திருப்பி பார்த்தேன். படிச்சு பார்த்தா ஒரு இடத்துல கூட இந்த மதுவை பத்தி ஒரு வார்த்தை கூட கிடையாது. மதுவை நாங்க விளக்குறோம், ஒழிக்கிறோம், படிப்படியா குறைக்கிறோம். எது ஒரு வார்த்தை கூட மது விளக்கோ மதுவை பத்தி ஒரு வார்த்தை திமுக தேர்தல் அறிக்கையில இல்ல. அதே தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட போதையை ஒழிப்போம், போதை பொருட்களை ஒழிப்போம், கஞ்சாவை ஒழிப்போம் ஒரு வார்த்தை கூட அந்த தேர்தல் அறிக்கையில இல்ல. அப்ப இது ஒரு தேர்தல் அறிக்கையா? தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனை இன்னைக்கு ஒரு பக்கம் மது, கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா, கோகைன், ஹெரோயின், அபைன், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைலாம்ஃபெடைன் போன்ற வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை பயன்படுத்துறானோ அத்தனையும் உங்க கிராமத்துல, உங்க தெருவுல வித்துட்டு இருக்கிறானுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் தான் அதிகமா போதை மாத்திரை, போதை பொருட்கள், கஞ்சா அந்த ஆந்திரால இருந்து வருதுங்க. சின்ன பிள்ளைங்க 10 வயசு, 12 வயசு, 14 வயசு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க இன்னைக்கு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான். காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முழு காரணம். முதலமைச்சர் அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க கட்சிக்கு வருமானம் வந்தா போதும்னு. இப்படி ஒரு ஆட்சி நீதிக்கு விடலாமா? விடுவீங்களா? விடவே முடியாது.